ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மதியானத்துக்கு சாதம், காலிஃப்ளவர் பொரியல், கீரை கடைஞ்சு குழம்பு அண்ட் சோயா சங்க்ஸ் வறுவல். காலையில் சாப்பிட்றதுக்கு நிறைக்கு சுடு சாப்பாட்டில் நெய் சக்கரை பழம் போட்டு கொடுத்துட்டேன். எங்களுக்கு பழைய சாதமும் பச்சை மிளகாயும் தான் ஒரு நல்ல காம்பினேஷன். பச்சை மிளகாயை எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு கீறி அதில் லைட்டாக உப்பு போட்டு வணக்கி பழைய சாப்பாட்டுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நல்லா விளக்கெல்லாம் பருத்தி கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு பொறுமையாக நிறைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போயிருந்தேன். புக்ஸ் எல்லாம் தான் அவனுக்கு கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ நாள் பேக் கொடுக்கல, இன்றைக்கி தான் கொடுத்தாங்க. அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறது, அந்த பேகை அவன் விட்டு பிரியவே மாட்டேங்கிறான். எங்கே போனாலும் அதை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கான். ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து அவன் தான் மாட்டியிருக்கான். லைக் தூங்க போகிறப்ப சாப்பிட்றப்ப எல்லா நேரமும் அதை தான் மாட்டியிருந்தான். நான் அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கூட ஓகேங்க, எப்படி தூங்குறப்ப படுத்து தூங்க முடியும்? ஆனால் இப்படி தான் சேட்டை பண்ணாச்சு. சரின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஏன்னா மண்டே புக்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஸ்கூல்லே தான் வச்சுக்குவாங்க. லாஸ்ட் இயர் ஃபுல்லாக பேக் அவனுக்கு கொடுத்து விடல. அதனால் சாருக்கு இந்த தடவை பேக் மாட்டணும்னு ஆசை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா நிறைய தூங்க வச்சுட்டு காடோடி புக் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பெயிண்டிங் வாட்டர் கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். நிறைய இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீ டைம் கிடைக்குது. அதனால் எனக்கான ஸ்பேஸை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். பை.